ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலுக்கு போனால் சோளாபூரி தானே வாங்கி சாப்பிடுவோம். அதை வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 2 கப், சோடா உப்பு 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பால் அரை கப், தயிர் 1/4 கப். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க. தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே எண்ணெய் தடவி அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊறின மாவை எடுத்து நம்ம எப்பயும் பூரி போடுவோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. அவ்வளோதான், சோளாபூரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.